எபேசியர் 3:9 ஒரு பிள்ளை தொடங்கு. 3:9. ஒரு மாதிரி கரையா தீர்வா படிச்சு. அல்லேலூயா. எபேசியர் 3:9 தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே இயேசு கிறிஸ்துவை கொண்டு 11ஆம் வசனம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம். ஆதி முதல் தேவனுக்குள்ளால மறைந்திருந்த ஒரு ஐக்கியத்தின் ரகசியம் நம்ம அவரோடு என்ன செய்யணும், சேர்க்கணும் என்பதற்கு ஒரு ரகசியம் அவற்றுக்குள்ள இருந்து, அந்த ரகசியம் தான் யாரு? குமாரனாகிய கிறிஸ்து இயேசு. அவர் கொண்டிருந்த அந்த அனாதி, அழகா சொல்றாரு பாருங்க, தேவனுக்குள் உள்ள ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஐக்கியம் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை ஐக்கியப்படுத்தி பிதாவுக்குள் ஐக்கியப்படுத்துகிற அந்த காரியம், நம்மை பிதாவுக்குள் ஐக்கியப்படுத்துவதற்கு அங்கு முன்னாக தயார்படுத்தப்பட்டவர் யாரு? கிறிஸ்து இயேசு. அவருக்குள்ளதான் நம்ம சேர்க்க முடியும். புறம் எப்படி அவரை விட்டுட்டு பிதாவை மாத்திரம் அறிக்கை பண்ணுகிறது? பிதாவோட நான் ஐக்கியப்பட்டேன். அல்லேலூயா. அவர் ஒரு பொருளாக, ஒரு கருப்பொருளாக, தெய்வத்தினுடைய இன்னொரு சாயலாக வந்தவர் அறிக்கை பண்ணுவதற்கு அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொன்னா அவனை கர்த்தருடைய வேதம் யார் என்று சொல்லுகிறது? அந்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு எதிர் கிறிஸ்துக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களுக்கு அது சரியில்லை அப்படிங்கிறது தெரியாம, அது சரிதான் நாங்க எதிர் கிறிஸ்துக்கள் தான் அவன் சொல்லணும். வேதம் எதிர் கிறிஸ்துக்கள் சொல்றத ஆமா நாங்க எதிர் கிறிஸ்துக்கள், கிறிஸ்துவ நாங்க என்ன செய்ய மாட்டோம். அனாதியா அவர் கொண்டிருந்த ஐக்கியப்படுத்துவதற்கு ஏதுவாக கொண்டிருந்த தம்முடைய குமாரனை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். அவருக்குள்ளதான் நம்ம அந்த ரகசியத்தை வச்சிருந்தார். நம்ம சேர்றதுக்கு வேற வழியே கிடையாது. யாரோடு? பிதாவாகிய தேவனோடு. அதனால அந்தி கிறிஸ்துக்கள்லாம் யாரு அப்படிங்கிறது ஒரு விவரம் அறிஞ்சு நம்ம வைத்து கொண்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் யார் அந்தி கிறிஸ்துன்னு சொன்னாங்க, எதுக்காக சம்பந்தம் இருக்கான்னு நீங்க பார்த்து சொல்லணும். புதிய ஏற்பாட்டில் யார் அந்தி கிறிஸ்துன்னு சொல்றாங்க? இந்த வார்த்தைகளுக்கும் இந்த சத்தியத்துக்கும் இவங்க சொல்ற இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கம், ஆமே, இந்த முட்டாள்தனமா சொல்லுகிற இந்த வார்த்தைகள் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? வாய் திறந்த அவ்வளவு பேரும் அவனை போதகனும் அவனை போதிக்கிற அந்த போதிக்கப்படுகிற ஜனங்களும் அதே தான் என்ன செய்யிருக்கிறாங்க, வார்த்தையா கொண்டு இருக்கிறாங்க, அதைத்தான் ஏற்று இருக்கிறாங்க. அந்தி கிறிஸ்து அப்படின்னா யாரு? அவன் 3.5 வருஷம் அங்கே கோயில் அப்படி பிடுங்குவான் இப்படி பிடுங்குவான், பிறகு திணிப்பான் அப்படின்னு சொல்லி, ஆமே, தானியல் புஸ்தகத்தில் நம்ம கழிந்த வாரம் படித்தோம்ல, அந்தியோகஸ் எபிபானஸ் என்று சொல்லக்கூடியவனுடைய சரித்திரத்தில் இருந்து அப்படி தீர்மானித்து குறுகிய மனசோடு இருக்கிறாங்க. உண்மையான சத்தியத்தை பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் நம்ம ஐக்கியப்படுத்தி கிறிஸ்துவை அவரோடு சேர்ப்பதற்கு தேவன் வைத்திருந்த ரகசியத்தின் விளக்கத்தை சொல்ல தெரியாம, அறிய தெரியாம, ஆமேன், அவரை அப்படியே இயேசு கிறிஸ்துவை அவர்தான். அதனால்தான் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் ஒரு முக்கியமாக ஒரு கேள்வியை கொண்டு நடந்தார். அது என்ன கேள்வி? நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீங்க? ஆமேன். ஜனங்கள் என்ன யாரு சொல்றாங்க? நீங்க என்ன யார் என்று சொல்றீங்க? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமேன். அத குமாரனுக்குள்ளால குமாரனை கிறிஸ்து, அப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற குமாரனை ஆகிய குமாரனை பிதாவுக்குள்ள இருந்து அனுப்பப்பட்டவர் என்கிறத ரெண்டையும் சேர்த்து சொல்லாம அவரை வைத்து பிதாவை அறிக்கை பண்ணணும். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமேன். அதனால அப்படி சொல்ல தெரியலன்னா அவனை யார் என்று சொல்லுகிறது வேதம்? எதிர் கிறிஸ்து, கிறிஸ்துக்கு எதிராக சொல்லுகிறவர்கள். ஆமேன். படிங்க 12ஆம் வசனத்தில், அவரை பற்றும் விசுவாசத்தால், நான் படிக்கிறேன், அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால். யாரை பற்றும் விசுவாசத்தால்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால்
அதுக்கு எவ்வளவு காரியம் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும், தேவனிடத்தில் அவருக்குள் நமக்கு தைரியம் திட நம்பிக்கையும் தேவனிடத்தில் என்ன செய்திருக்கிறது? சேரும் சீலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறதுல அவன் எவ்வளவு முக்கியம் இருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால், அவரை பற்றும் விசுவாசம் நம்மை பாவத்திலிருந்து நீக்கிவிடும். பாவத்துக்கு நீக்குகிற விசுவாசம் தான் விசுவாசம். சிலுவையில பாவத்துக்காக மரித்தார். நான் அவரை விசுவாசிக்கிறேன், எனக்குள்ள பாவம் செத்து போயிட்டு. பாவத்துக்கு மரித்தவரை விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசத்தின் பூரணம் வல்லமை நான் பாவத்துக்கு என்ன செய்திருக்கிறேன்? மரித்திருக்கிறேன் என்கிற அந்த பூரணத்தை உண்டாக்குகிறது. அதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியம் திட நம்பிக்கையும் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாகிருக்கிறது. இப்படி கிறிஸ்து இயேசுவை ஆமென் பிதாவை சம்பந்தித்த அறிக்கை, பிதாவையும் குமாரனையும் கொண்டு வராதவன், பிதாவையும் குமாரனையும் சேர்த்து கிறிஸ்துவை அறிக்கை, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாதவன், பிரத்யேகமாக இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? அறிக்கை பண்ண தெரிஞ்சாதான் நமக்குள்ள இருக்கிற பாவத்துக்கு நாம மரித்தவர்களாக ஆவதற்கு ஏதாவது வாய்ப்பு உண்டு. புரியுதா உங்களுக்கு? ஆமென். அதனால ஆமென். நம்ம 1 யோவான் 1 அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அந்த ஐக்கியத்தை நாம் பிதாவோடு உண்டாக்கணும்னா கிறிஸ்துவின் மூலமாக அந்த அறிக்கை பிதாவோடு வர முடியும். பிதா மூலம் கிறிஸ்துவோட ஐக்கியம் அல்ல. பிதா அவரோடு ஐக்கியப்படுத்துவதற்கு கிறிஸ்துவ அனுப்பினார் என்றால் நமக்கு யார் மூலம் தான் பிதாவோட ஐக்கியம்? பிதா அவரோடு நம்ம ஐக்கியப்படுத்த யார் அனுப்பினார்? கிறிஸ்துவை இயேசுவுக்குள் அனுப்பினார். இந்த விஷயத்தை தெளிவுபட அறிந்து அறிக்கை பண்ணினால் நாம அந்த பிதாவோடும் கிறிஸ்துவோடும் உள்ள கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் நமக்கு யாரோடு கொண்டு வந்து ஐக்கியப்படுத்தும்? பிதாவோடு ஐக்கியப்படுத்தும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது.